ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் விடுதலை பார்ட் 2ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். விடுதலை பார்ட் 2 இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கிட்டாரு. இந்த படம் வந்து ஒரு பீரியட் கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சேட்டன், கௌதம் வாசுதேவ் மேனன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதையை பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் பார்ட்டில் பெருமாள் வாத்தியாருங்கிறவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட முடிவுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதி குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருந்து எப்படி ஒரு போராளியாக மாறுறாரு, அவரோட லைஃப்பில் எப்படி மஞ்சு வாரியர் வராங்க, ஒரு பெரிய அமைப்புக்கு எப்படி ஒரு தலைவராக ஆகிறாரு, கடைசியாக போலீஸ்லேருந்து தப்பிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2.3 மணி நேரம் ஓடுது. இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவோட லவ் போர்ஷன்ஸ் வரும். அதே போல் விஜய் சேதுபதி பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராக்கும் போகும். 2 ட்ராக்கும் பேரலாக போகும். ஃபஸ்ட் பார்ட் முடிகிறப்ப செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படம் செம்மையாக இருக்குல்ல. செகண்ட் பார்ட்டுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணாங்க. அதே போல் தான் நானும் வெயிட் பண்ணேன். செகண்ட் பார்ட் பார்த்து முடித்தேன். எனக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட் பார்ட் லெவலுக்கு வந்து செகண்ட் பார்ட் இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா வந்து மெயின் ஹீரோவாக காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி அப்போ வருவார். ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி தான் மெயின் ஹீரோவாக இருக்கார். சூர்யா வந்து அப்பப்போ வந்து போகிறாரு. அப்படி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இருக்கானாக்கா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து விஜய் சேதுபதியோட அந்த மஞ்சு வாரியரோட லவ் போர்ஷன்ஸ், அவரோட ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருப்பார். அவர் எப்படி போராளியாக மாறுறாரு, அவர் பெரிய அமைப்புக்கு எப்படி தலைவராக ஆகுறாரு, அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். இந்த படத்தில் வந்து சேடன் ஃபஸ்ட் பார்ட்டில் மிரட்டின மாதிரியே செகண்ட் பார்ட்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ஷேடில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சூரி வந்து அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். அதுலேருந்து ஆரம்பிக்கும் படம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரிக்கு வந்து பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை செகண்ட் பார்ட்டில். ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி இல்லை. அது இருந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து மஞ்சு வாரியர் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு போராளியாக இருப்பாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களோட லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீசெண்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கௌதம் வாசுதேவ் மேனன் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அப்பப்போ வருவார். பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்லாம் இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்ததுனால செகண்ட் பார்ட்டில் காட்டியிருக்காங்க. அதுதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றம் தான். செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது. இல்லை, இந்த படம் பார்த்து முடிக்கணும்னாக்கா பொறுமை அவசியம். கிட்டத்தட்ட 2.3 மணி நேரம் படம் வருது. நான் பொறுமையாக உட்காந்து பார்த்துருவேன் அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 45 minutes, கிட்டத்தட்ட 2.3 மணி நேரம் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அரசியல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.